கிரில் ரோஸ்ட்டுக்கு தேவையான இஞ்சி பூண்டு மிளகாய் வத்தல் இதெல்லாம் அரைச்சி அம்மியில் அரைச்சி மசாலா தடவி கிரில் ரோஸ்ட் செய்ய போகிறோம். வலுவல் தாக்கணுமா? ஆமாம்ல, அது அரைக்கிற உன் கையிலே இருக்கு அந்த பக்குவம். அப்படியே வலுவலுன்னு மாப்பிள்ள நல்லா வலுவல் எடுத்து அரைச்சிட்டு யாரு எல்லாத்தையும் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சாச்சு. நைஸாக பார்த்து அம்மி உடச்சு போடாத. போமாம்மா, இப்படி நைஸ் எவ்வளோ நைஸாக இருக்குது. சூப்பர். அரைச்ச மிளகா சாந்து, அரைச்ச மஞ்சள் சாந்து. மசாலாவில் சேர்க்கறதுக்கு நம்ம கல் உப்பு அரைச்சி எடுத்துக்கிறோம். சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துருவோம். அப்படியே கடிச்சு சாப்பிடுவோம் இன்னைக்கு. முழு கோழியை அப்படியே மசாலா நல்லா உள்ளே போய் சேர்றதுக்காக லேயராக அப்படியே அறுத்து எடுத்துரும். இந்த மாதிரி சிக்கனில் இந்த மாதிரி அப்படியே லேயராக கட் பண்ணிட்டோம்னா மசாலா போய் உள்ளே நல்லா சேர்ந்து நல்லா வேகும். அரைச்சி வச்ச மிளகா, அதோட மஞ்சள் சேர்த்துக்கிறோம், அதோட அரைச்சி வச்ச இஞ்சி, தேவையான அளவு உப்பு. இப்போ இதோட நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றமா, கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். கோழி மேலே அப்ளை பண்ணுற அளவுக்கு நல்லா ஒரு இதாக வந்துருச்சு. இப்போ கோழியில் அப்ளை பண்ண போகிறோம். கிரில் ரோஸ்ட் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான கவனையை வெட்டி ரெடி பண்ணிக்கிறோம். பார்த்துக்கங்க, இந்த மாதிரி பச்சை கவனையில் போட்டாலே தீ அடிக்கும்போது இந்த இதாக இருக்கும்போது அடுத்த கோழி எடுத்து வருது கட்டு லைட்டாக கேட்பட்டுக்கலாம்.
அப்படி கழுத்தை சைடு கட்டணும். அடுத்த கம்பி விடு. இந்த மாதிரி டைட்டாக கட்டி வச்சிட்டோம்னா கோழி சுற்றுறதுக்கு நல்லா தோதாக இருக்கும். நல்லா டைட்டாக இருந்துச்சா? எதுக்கு அடிக்கிறாங்க? இந்த கோழி தெரியும் சுற்றிட்டே இருக்கும். இருந்தது மாதிரி எண்ணெய் அப்படியே மேலாப்பில் தடவி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா சிக்கன் நல்லா வெந்து சாப்பிட நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக எண்ணெய் மேலே விட்டுக்கிட்டே இருக்குது. இன்னும் கிட்ட சேர்த்து இது வந்து நம்ம நல்லா பொறுமையாக வைக்கணும். இல்லைன்னா உள்ள இருக்கிற வேலை போகும். பகவான் சுற்றிட்டே இருக்கும். 1 மணி நேரம் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக ஆகணும். அப்போ தான் உள்ள நமக்கு நல்லா வெந்து சரிபூரம் நல்லா சாப்பிட்டாகும். நாங்களும் எவ்வளோ திக்கி வைக்கிறோம். கிரில் ரோஸ்ட்டு அருமையாக மொறு ரெடி ஆயிடுச்சு. இன்னி போய் ஒரு சாப்பாடு சாப்பிட வேண்டியதான். கிரில்ல பிச்சு அப்படியே ஒரு கடிச்சு இழுக்கிற பாருங்க. எப்படி தின்ற முடியும்? அருமையான வாசனை. எப்படி இந்த கம்பி சூடு ஏறலடா? அது இந்த கம்பி சூடாகுதாமா? அந்த கம்பி தோடு உடலாடே கட்டு கம்பினா சூடாக இருக்கு. இந்த கம்பி சூடாக எல்லாம் கரெக்ட் எடுத்துருவோம். கரெக்டும் போது நல்ல மனமாக வாசம் வருது. நம்ம அரைச்சி வச்ச மசாலான்றது தனியாக தெரியுது. மாப்பிள நல்லா பெரிய மாப்பிள பிரிச்சாச்சியா? அதுக்கு பாருங்க கலட்டையிலே கறி பிஞ்சிட்டு போகுது. அப்படி நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. அப்படியே கோழியை பிடிச்சிக்கோங்க. எப்படி வந்துருக்காங்க கிரில் தூக்கும் போதே பிஞ்சு விழுது தனியாக. அந்த அளவுக்கு வந்துருச்சு. மாப்பிள நீ இலையில எடுத்து சிக்கன் கிரில் சாப்பிட போகிறான். எப்படி வந்துருக்கு பாருங்க. அப்படியே பிக்கும் போது தனித்தனியாக வருது. தான் மாப்பிள பீஸ் இருந்தா பாருங்க எப்படி வெந்திருக்கு மட்டும் பாருங்க. செம்மையா வந்துருங்க. வாசமே பயங்கரமா இருக்கு. நம்ம அரைச்சு போட்ட மசாலாக்காகவும் செம்ம டேஸ்ட். சரியான டேஸ்ட்ங்க கிரில். ஓகே அதான் அருமையாக மேம். மசாலா அரைச்சி வச்சாப்புல அருமை டேஸ்ட் வேற டேஸ்ட் ஆகியா.